இப்போ இந்த வெளிப்பாடு இல்லை அப்படின்னா நம்முடைய சபையில அல்லது நம்முடைய குடும்பத்துல தேவன் கொடுக்கிற வெளிப்பாடுகள் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் என்கிறதை கவனிக்க போகிறோம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டா ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. தேவனுடைய வசனத்தினுடைய வெளிப்பாடு இல்லை. கர்த்தர் யார் கூடயும் பேசல, எந்த வெளிப்பாட்டையும் கொடுக்கல. அதனால அந்த தேசத்தின் நடுவுல நடந்த காரியத்தை நீங்க கவனித்தீங்கன்னா, இப்போ 1 சாமுவேல் 2வது அதிகாரம் நீங்க 29வது வசனத்தை வாசிங்க. 29. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதான இவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கலாம் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். எந்த இடத்துல தேவனுடைய வெளிப்பாடு இல்லையோ அந்த இடத்துல கர்த்தரை கனம் பண்ணாமல் ஜனங்களும் அந்த இடத்துல யார் இருந்தாலும் மனுஷர்களை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. மனிதர்களை ரொம்ப அதிகமாய் கனம் பண்ணுவாங்க. மனித தெய்வங்கள் உண்டாகும். இவையெல்லாம் ஏன் உண்டாகுது அப்படின்னா, there is no revelation of God. தேவனுடைய வெளிப்பாடு ஏலியுடைய காலத்துல இல்லாததுனால அவங்களுக்கு காணிக்கைய குறித்த ஒரு கனம் இல்லை, கர்த்தருடைய வேலையை குறித்த ஒரு கனம் இல்லை. ஆசாரிப்பு கூடாரத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார், தேவனுடைய மகிமை இறங்கும் என்கிற பயமும் இல்லை. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் செலுத்தல, காணிக்கையை அவங்க உதைக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற ஜனம் அந்த கூட்டத்துல இஸ்ரவேல்கள் மத்தியில இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஏலி என்கிற கர்த்தருடைய ஆசாரியன் கர்த்தரை மதிக்கிறதை பார்க்கிலும் அதிகமாக யாரை மதிச்சாங்களா? அவருடைய குமாரர்களை மதித்தார்களாம். அவங்க குமாரர்கள் செய்த பாவத்தை நீங்க அப்படியே வாசிச்சு வந்தீங்கன்னா கொடூரமான பாவங்கள் இருந்தது. இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? தேவனுடைய வெளிப்பாடு இல்லை. கர்த்தருடைய வசனம் பிரத்யட்சமா ஜனங்களுக்கு சொல்லப்படல. கர்த்தர் யார் என்கிற அந்த மகிமை மகத்துவம் ஜனங்களுக்கு சொல்லி கொடாதபடியினால தேவன் வெளிப்படவே இல்லை, கர்த்தர் பேசவே இல்லை, கர்த்தர் ஒருவனோடும் பேசல. கர்த்தர் பேசாத நேரத்துல, கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பாட்டை கொண்டு வராத நேரத்துல என்ன நடக்கும் தெரியுமா? ஜனங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறதை நிறுத்திட்டு தொழுகை வேற இடத்துல போயிடும், வேற ஆட்கள் மேல போயிடும், மனுஷர்களை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. ரிமெம்பர், நல்லா கவனிக்கணும். இந்த கடைசி நாட்களில ஆவிக்குரிய வட்டாரத்துல ஹீரோயிசம் அதிகமாகும். நான் யார் தெரியுமா? நான் அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போறேன், எனக்கு அந்த பாஸ்டர் தெரியும், எனக்கு இந்த தீர்க்கதரிசி தெரியும். ஒருவனும் பரலோகத்துக்கு கொண்டு வர முடியாது. ஒருத்தர் மூலமா நீ பரலோகத்துக்கு கொண்டு வர முடியாது. கர்த்தரை விட மனிதர்களையோ எந்த ஊழியக்காரன் பின்னாடி நம்ம போனோம்னா ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆனா வெளிப்பாடுகள் வரும்போது ஜனங்கள் ஏகமாய் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த வெளிப்பாடு இருக்கும் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வசனத்தின் மூலமாய் நம்ம பேசும்போது ஜனங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஃபியர் ஆஃப் காட் வரும். கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தரை அதிகமாய் மதிக்க, கனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தரை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர், அவரு ரொம்ப வியாதிப்பட்டு இருந்தார். கர்த்தருக்காக நிறைய சபைகளை ஸ்தாபித்த ஒரு கர்த்தருடைய மனுஷன். அவர்கிட்ட கடைசியில போய் கேட்கிறாங்க, பாஸ்டர் நீங்க இறந்துட்டீங்கன்னா, அவர் சொல்றார், அந்த பாஸ்டர் சொல்றார், நான் இறந்துட்டேன்னா இந்த சர்ச்சினுடைய வளாகத்துல என்னை புதைக்க வேண்டாம், கொண்டு போய் எங்கேயோ தூரமா புதைச்சிருங்க அப்படின்ற. யாருக்குமே புரியும், இவ்வளவு பெரிய இடம் இருக்கு, இதை நீங்க கட்டினீங்கன்னா எல்லாம் அவங்க கூட இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரா, என்ன நீங்க இந்த இடத்துல புதைச்சிட்டீங்கன்னா இந்த ஜனம்லாம் வந்து யாரை கும்பிட ஆரம்பிச்சிரும்? என் கல்லறைய கும்பிட ஆரம்பிச்சிரும். அதனால என்ன பண்ணாத, இந்த இடத்துல என்ன புதைக்காதீங்க, தூரமா கொண்டு போய் புதைச்சிருங்கன்றார். அதுதான் தேவனுடைய வெளிப்பாடு. கர்த்தருடைய வெளிப்பாடு வந்துருச்சுன்னா, உண்மையான தேவனுடைய வெளிப்பாடுகள், ஜனங்கள் கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஜனங்கள் கர்த்தரை தொழுகை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்.
அதுதான் வெளிப்பாடு, கர்த்தருடைய வெளிப்பாடு.